அனைவருக்கும் வணக்கம். நான் ஸ்ரீநிதி பியூரிலிருந்து. நமது நமஸ்தே ஆர்பிட்ரியம் தொடரின் முதல் அத்தியாயத்திற்கு வரவேற்கிறோம். இன்று எத்தேரியமின் அடித்தளத்தை புரிந்து கொள்வதற்கான பயணத்தை தொடங்குவோம். இந்த முதல் எபிசோடில் எத்தேரியமை புரிந்து கொள்வோம். எத்தேரியம் என்றால் என்ன மற்றும் அதன் வரலாறு, எத்தேரியமின் முக்கிய குறிக்கோள்கள் மற்றும் முக்கிய கருத்துக்கள், எத்தேரியமின் முக்கிய அம்சங்கள் மற்றும் அது பிட்காயினிலிருந்து எவ்வாறு வேறுபடுகிறது, எத்தேரியம் பற்றிய சுருக்கமான கண்ணோட்டத்துடன் ஆரம்பிக்கலாம். எத்தேரியம் என்பது பரவலாக விநியோகிக்கப்படக்கூடிய அனுமதியற்ற மற்றும் தடையற்ற பிளாக்செயின் மேடையாகும். இது பரவலாக செயல்படும் மற்றும் இயக்கப்படும் மையம் அல்லது டீசென்ட்ரலைஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் மற்றும் நிறுவனங்களை உருவாக்குவதற்கு வடிவமைக்கப்பட்டுள்ளது. எத்தேரியம் வர்ச்சுவல் மிஷின் (EVM) என்பது எத்தேரியம் நெட்வொர்க்கின் முக்கிய அம்சமாகும். ஸ்மார்ட் ஒப்பந்தங்களை செயல்படுத்துவதற்கு பொறுப்பான இயக்க நேர சூழலாக இது செயல்படுகிறது. நெட்வொர்க்கில் உள்ள அனைத்து பங்கேற்பாளர்களும் EVM-இன் தற்போதைய நிலையை ஒப்புக்கொள்கிறார்கள். இது நிலைத்தன்மை மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்கிறது. எத்தேரியம் நெட்வொர்க் ஒரு விநியோகிக்கப்பட்ட டிரான்சாக்ஷன்ஸ் செயல்படுகிறது. நோட் எனப்படும் ஒவ்வொரு பங்கேற்பாளர்களும் பிணையத்தின் தரவின் முழுமையான நகலை பராமரிக்கின்றனர். இந்த தரவை மாற்றியமைக்கும் பரிவர்த்தனைகள் எனப்படும் கோரிக்கைகளை பயனர்கள் சமர்ப்பிக்கலாம். இந்த பரிவர்த்தனைகள் பின்னர் நெட்வொர்க்கில் ஒளிபரப்பப்படும். இந்த அடிப்படையில் நிலைத்தன்மை மற்றும் பாதுகாப்பையும் உறுதி செய்கிறது. எத்தேரியம் ஒரு துடிப்பான வண்ணமயமான இந்திய பஜார் போன்றது. இது எப்படி என்றதை விளக்குகிறேன். ஸ்மார்ட் ஒப்பந்தங்களாக ஸ்டால்கள். ஒவ்வொரு கடையையும் ஒரு ஸ்மார்ட் ஒப்பந்தமாக கற்பனை செய்து பாருங்கள். விற்பனையாளர்கள் வெவ்வேறு தயாரிப்பாளர்களை வாங்குவது போல ஸ்மார்ட் ஒப்பந்தங்கள் பல்வேறு சேவைகளை வழங்குகின்றன. ஈத்தராக INR ETH என்பது நமது சந்தைகளில் உள்ள ரூபாய்களைப் போலவே இங்குள்ள நாணயமாகும். கொள்முதல் மற்றும் பரிவர்த்தனைகளை செய்ய உங்களுக்கு ETH தேவை. வணிகர்கள் மற்றும் வாங்குபவர்கள். விற்பனையாளர்கள் மற்றும் வாங்குபவர்கள் எத்தேரியம் பிணையத்தின் நோட்களுக்கு சமானமாக இருக்கிறார்கள். அவர்கள் ஒப்பந்தங்களை செய்வார்கள் மற்றும் எல்லாவற்றிலும் நம்பிக்கை மற்றும் வெளிப்படைத்தன்மையை உறுதிப்படுத்த அனைத்தும் பதிவு செய்வார்கள். மைனர்ஸ் ஆர் வேலிடேட்டர்ஸ். சுரங்க தொழிலாளர்கள் அல்லது வேலிடேட்டர்கள் எப்படி எத்தேரியமில் பரிவர்த்தனைகளை சமர்ப்பிப்பார்களோ என்பதை போலவே அனைத்தும் சீராக இயக்குவதை சௌக்கிதார் உறுதி செய்கிறது. அரசாங்க விதிகள். எத்தேரியம் ஒழுங்கு. சந்தைகள் விதிகளை பின்பற்றும் போல எத்தேரியம் பரிவர்த்தனைகள் மற்றும் ஸ்மார்ட் ஒப்பந்தங்களை வழிநடத்தி ஒழுங்குகளை உடையது. சமுதாயம் மற்றும் ஆட்சி. சந்தை அதன் சமுதாயத்தில் பாதிக்கப்படுவதை போல எத்தேரியம் சமுதாயம் மேம்படுத்துதல் மற்றும் மாற்றங்களை பற்றி முடிவுகளை எடுக்கும். கலைஞர்கள் டெவலப்பர்ஸ். திறமையான கலைஞர்கள் தனித்துவமான பொருட்களை உருவாக்குவார்கள். அதுபோலவே டெவலப்பர்கள் டாப்ஸ் மற்றும் ஸ்மார்ட் ஒப்பந்தங்களை உருவாக்குவார்கள். உள்ளூர் வழிகாட்டிகள் ஆரக்கிள். உள்ளூர் வழிகாட்டிகள் முக்கிய தகவல்களை பகிர்வதை போல ஆரக்கிள் எத்தேரியத்தின் ஸ்மார்ட் ஒப்பந்தங்களை தரவுகளை உருவாக்கும். சாலை கலைஞர்கள் NFT கிரியேட்டர்கள். சாலை கலைஞர்கள் வசீகரம் செய்வது போல NFT படைப்பாளிகள் தனித்துவமான டிஜிட்டல் கலை மற்றும் சேர்க்கலை மூலம் எத்தேரியமுக்கு கொண்டு வருவார்கள். எத்தேரியம் வரலாறு. இப்போது எத்தேரியமின் வரலாற்றை ஆராய்வோம். எத்தேரியம் 2013ஆம் ஆண்டில் பிறப்பிக்கப்பட்டுள்ள புரோகிராமர் விட்டாலிக் புட்டெரின் ஆல் முன்மொழியப்பட்டது. 2014ஆம் ஆண்டு இந்த மேம்பாடு கூட்டுறவாகப்பட்டது. மேலும் நெட்வொர்க்கில் ஜூலை 30, 2015 அன்று எத்தேரியமின் பூர்வீக கிரிப்டோ கரன்சியான 72 மில்லியன் ஈத்தர் இன் ஆரம்ப விநியோகத்துடன் நேரெல்லுக்கு வந்தது. எத்தேரியமின் உருவாக்கம் பிட்காயின் போன்ற பரிவர்த்தனைகளை மட்டும் செய்யக்கூடிய ஒரு தளத்தின் தேவையால் இயக்கப்பட்டது. புட்டெரின் ஒரு பிளாக்செயினை கற்பனை செய்தார். அதில் ஸ்மார்ட் ஒப்பந்தங்களையும் செயல்படுத்த முடியும். ஸ்மார்ட் ஒப்பந்தங்கள் ஒப்பந்தத்தின் விதிமுறைகள் நேரடியாக குறியீட்டில் எழுதப்பட்டு சுய செயல்படுத்துவோட ஒப்பந்தங்கள் ஆகும். எத்தேரியமின் குறிக்கோள்கள். எத்தேரியம் 2 முக்கிய குறிக்கோள்களை கொண்டுள்ளது. முதலில் இது டெவலப்பர்களுக்கான பரவலாக்கப்பட்ட தளமாக இருப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. கேம்கள், சந்தைகள் அல்லது புதிய நிதி அமைப்புகள் போன்ற
அருமையான பொருட்களை எவரும் உருவாக்கக்கூடிய ஒரு மாபெரும் விளையாட்டு மைதானமாக இதை நினைத்து பாருங்கள். இங்கு முக்கியமானது பரவலாகப்பட்ட, அதாவது தளத்தை கட்டுப்படுத்தும் எந்த மைய அதிகாரமும் இல்லை. இது உலகம் முழுவதும் உள்ள கணினிகளின் வலையமைப்பால் இயக்கப்படுகிறது. பரவலாக்கத்தின் மீதான இந்த கவனம் டெவலப்பர்களுக்கு சில முக்கிய நன்மைகள் வழங்குகிறது. ஒன்று, இது அவர்களின் பயன்பாடுகள் அல்லது சுருக்கமான DApps ஹேக்குகள் அல்லது தாக்குதலிலிருந்து பாதுகாப்பானது. கூடுதலாக, இது தனியாக மற்றும் முக்கிய குறிக்கோள் ஒரு நெகிழ்வான பிளாக்செயின் ஆக இருக்க வேண்டும். ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு பிறகு உருவாக்கப்பட்ட சில பிளாக்செயின்களை போலன்றி இத்தேரியம் மாற்றியமைக்க வடிவமைக்கப்பட்டுள்ளது. டெவலப்பர்கள் டிஜிட்டல் நாணயங்கள் மட்டுமின்றி பரந்த அளவிலான பயன்பாடுகளை உருவாக்க இதை பயன்படுத்தலாம். இந்த நெகிழ்வுத்தன்மை புதுமைகளை அனுமதிக்கிறது. எத்தேரியம் சுற்றுச்சூழல்கள் அமைப்பில் இருந்து பரவலாக்கப்பட்ட நிதி, DeFi மற்றும் பூஞ்சையற்ற டோக்கன்கள், NFTக்கள் போன்ற அற்புதமான திட்டங்களை நாங்கள் ஏற்கனவே பார்த்து வருகிறோம். எனவே சுருக்கமாக, எத்தேரியம் என்பது பரவலாக்கப்பட்ட தளத்தில் பாதுகாப்பான புதுமையான பயன்பாடுகளை உருவாக்க டெவலப்பர்களுக்கு அதிகாரம் அளிக்கிறது. எத்தேரியம் அடிப்படை கருத்துக்கள். மையமற்ற தரவு தொகுப்பு. ஒரு பெரிய பதிவேட்டு புத்தகம் என்றால் எல்லோருக்கும் அணுகக்கூடியதாக இருப்பதாக கற்பனை செய்யுங்கள். ஆனால் ஒரு தனித்துவமான அமைப்பால் கட்டுப்படுத்தப்படவில்லை. இது எத்தேரியம் மையமற்ற தரவு தொகுப்பின் அடிப்படை அங்கீகாரம் ஆகும். பாரம்பரிய தரவு தொகுப்புகள் இது ஒரு நிறுவனம் அல்லது அரசாங்கத்தால் கட்டுப்படுத்தப்படுவதை விட எத்தேரியம் இந்த தரவு தொகுப்புகளை நோடுகள் என்றொரு பரந்த நெட்வொர்க்கில் பகிர்கிறது. இந்த அணுகுமுறை பல நன்மைகளை வழங்குகிறது. வெளிப்படைத்தன்மை, பாதுகாப்பு மற்றும் எந்த ஒரு தோல்வியும் ஏற்படுவதில்லை. பங்கு ஒருமித்த சான்று. எல்லா நோட்களும் தரவு தொகுப்பில் சேமிக்கப்பட்ட தகவல்களை பற்றி எண்ணிக்கையை ஒப்பிடுகின்றன. இது ஒப்பந்தத்தின் பகுதியாகும். எத்தேரியம் பரிசுத்த கோட்பாடு என்ற புத்திசாலி அமைப்பை பயன்படுத்துகிறது. இதை புதிய தகவல்களை சரிபார்க்கும் ஜனாதிபதி தேர்தல் போல சிந்தியுங்கள். ஸ்மார்ட் ஒப்பந்தங்கள். இப்போது உண்மையான கேம் சேஞ்சர்களை ஆராய்வோம். ஸ்மார்ட் ஒப்பந்தங்கள் குறியீட்டில் எழுதப்பட்ட மற்றும் எத்தேரியம் பிளாக்செயினில் நிரந்தரமாக சேமிக்கப்படும் சுய செயல்பாடு ஒப்பந்தங்களை கற்பனை செய்து பாருங்கள். இந்த ஒப்பந்தங்கள் எந்த மனித செயல்பாடும் இல்லாமல் தன்னிச்சையை முறையில் செயல்படுகின்றன. அவற்றை மிகவும் சக்தி வாய்ந்ததாக ஆக்குவது இங்கே மாறாத தன்மை மற்றும் தன்னிக்கை எதிர்ப்பு. மையமற்ற பயன்பாடுகள். DApps. ஸ்மார்ட் ஒப்பந்தங்களை பயன்படுத்தி டெவலப்பர்கள் மையமற்ற பயன்பாடுகள் என்ற புதிய வகையான பயன்பாடுகளை உருவாக்க முடியும். மைய கட்டுப்பாடில் இருந்து விடுபட்டு குளோபல் நெட்வொர்க்கில் செயல்படும் செயல்களை படிக்கவும். DApps-க்கு சில சாத்தியமான பயன்பாடுகள். DeFi, மையமற்ற நிதி, NFT, நாணயமற்ற குறியீடு வழங்கி சங்கிலி மேலாண்மை மற்றும் வாக்குகள். பாதுகாப்பு மற்றும் கிரிப்டோகிராஃபி. பரவலாக்கப்பட்ட நெட்வொர்க்கில் நம்பிக்கைக்கு உத்தரவாதம். எந்த ஒரு டிஜிட்டல் அமைப்பிலும் பாதுகாப்பு மிக முக்கியமானது. மேலும் எத்தேரியம் அதை மிகவும் தீவிரமாக எடுத்துக்கொள்கிறது. எத்தேரியம் அதன் நெட்வொர்க்கில் நம்பிக்கை மற்றும் பாதுகாப்பை எவ்வாறு உறுதி செய்கிறது என்பதை பார்ப்போம். கிரிப்டோகிராஃபி. எத்தேரியம் ஒரு முறை சரிபார்க்கப்பட்ட பரிவர்த்தனைகளை மாற்ற முடியாததாக மாற்ற மேம்பட்ட கிரிப்டோகிராஃபிக் நுட்பங்களை பயன்படுத்துகிறது. இதன் பொருள் தரவின் ஒருமைப்பாட்டிற்கு உத்தரவாதம் அளிக்கும் வகையில் இவற்றை சிந்திக்க வைக்கிறது அல்லது நீக்கவே முடியாது. அங்கீகார காட்கோடுகள். கிரிப்டோகிராஃபிக் வழிமுறைகள் அங்கீகரிக்கப்பட்ட பயனர்கள் மற்றும் நெட்வொர்க்கில் தங்கள் டிஜிட்டல் சொத்துக்களை அணுகவும் நிர்வகிக்கவும் முடியும் என்பதை உறுதி செய்கிறது. முக்கிய அம்சங்கள். ஸ்மார்ட் ஒப்பந்தங்கள் மற்றும் DApps. எத்தேரியத்தின் முக்கிய அம்சங்கள் ஸ்மார்ட் ஒப்பந்தங்கள் மற்றும் DApps ஆகும். இந்த தொழில்நுட்பங்கள் எத்தேரியம் செயல்பாட்டின் மையமாக இருக்கிறது. ஸ்மார்ட் ஒப்பந்தங்கள். முதலில் ஸ்மார்ட் ஒப்பந்தங்களை பற்றி பேசலாம். ஒரு ஸ்மார்ட் ஒப்பந்தம் என்பது குறியீட்டின் நேரடி
நேரடியாக எழுதப்பட்ட விதிமுறைகளுடன் சுயமாக செயல்படுத்தும் ஒப்பந்தமாகும். இந்த ஒப்பந்தங்கள் எத்தேரியம் பிளாக் செயினில் இயங்குகின்ற இடைத்தரகர்களுக்கு இல்லாமல் பாதுகாப்பான பரிவர்த்தனைகளை செயல்படுத்துகின்றன. ஒரு திருமண திட்டமிடுவதற் போல ஒரு ஸ்மார்ட் ஒப்பந்தத்தை நினைத்து பாருங்கள். நீங்கள் விவரங்களை ஒப்பிட்டுக் கொள்ளுங்கள். திட்டமிடுபவர் விற்பனையாளர்கள் மற்றும் பணம் செலுத்துகிறார்கள், இல்லையெனில் பணம் திரும்ப பெறப்படுகிறது. திட்டமிடுபவர் சுமூகமான செயல்பாட்டை உறுதி செய்வது போல ஒரு ஸ்மார்ட் ஒப்பந்தமானது விஷயங்களை சரியாக பெறுவதற்கு தானாகவே ஒப்பந்தங்களை செயல்படுத்துகிறது. ஸ்மார்ட் ஒப்பந்தங்கள் எவ்வாறு செயல்படுகின்றன? ஸ்மார்ட் ஒப்பந்தங்கள் கட்சிகளால் ஒப்பிட்டுக் கொள்ளப்பட்ட விதிமுறைகளை தானாகவே செயல்படுகின்றன. எடுத்துக்காட்டாக, கிரவுட் ஃபண்டிங் பிரச்சாரத்தில் ஒரு ஸ்மார்ட் ஒப்பந்தமானது நிதி இலக்கு எடப்பட்டால் திட்ட உரிமையாளர்கள் நிதியை வெளியிடலாம் அல்லது இல்லையெனில் ஆதாரமாக பணத்தை திரும்ப பெறலாம். ஸ்மார்ட் ஒப்பந்தத்தின் நன்மைகள். ஸ்மார்ட் ஒப்பந்தங்கள் வெளிப்படைத்தன்மை, பாதுகாப்பு மற்றும் செயல்திறனை வழங்குகின்றன. அவர்களின் செயல்கள் யாராலும் பார்க்கக்கூடியவை மற்றும் சரிபார்க்கக்கூடியவை, மேலும் பிளாக்செயின் மாறாத தன்மை, சேதப்படுத்துதல் மற்றும் மோசடியை தடுக்கிறது. டாப்ஸ் பின்தள செயல்முறைகளுக்கு ஸ்மார்ட் ஒப்பந்தங்களை பயன்படுத்துகின்றன. அதே சமயம் முன்பக்கம் மற்ற இணையம் அல்லது மொபைல் பயன்பாட்டை போலவே இருக்கும். எடுத்துக்காட்டாக, பரவலாக்கப்பட்ட பரிவர்த்தனைகள் அல்லது DEXகள் மைய அதிகாரம் இல்லாமல் நேரடியாக கிரிப்டோ கரன்சிகளை வர்த்தகம் செய்ய பயனர்களை அனுமதிக்கின்றன. டாப்ஸ் டீசென்ட்ரலைஸ்ட் அப்ளிகேஷன்ஸ். எத்தேரியமில் இந்த திருவிழா கடைகள் போன்றவை. திருவிழாவில் உள்ள ஒவ்வொரு ஸ்டால்களும் உணவு வாங்குவதல், பொழுதுபோக்கு வாங்குவதல் அல்லது கைவினை பொருட்களை விற்பனை செய்வதல் போன்ற அதன் சொந்த செயல்பாடு உள்ளது போல் ஒவ்வொரு டாப்ஸ் ஆனது எத்தேரியம் நெட்வொர்க்கில் ஒரு குறிப்பிட்ட சேவை அல்லது செயல்பாட்டை வழங்குகிறது. டாப்ஸின் நன்மைகள். டாப்ஸ் தணிக்கை எதிர்ப்பு, பாதுகாப்பான மற்றும் வெளிப்படையானவை. அவற்றை எளிதில் மூட முடியாது. ஹேக்குகளுக்கு எதிராக பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் அனைத்து பரிவர்த்தனைகளும் வெளிப்படைத்தன்மையாக பிளாக் செயினில் பதிவு செய்யப்படுகின்றன. நிஜ உலக பயன்பாடுகள். ஸ்மார்ட் ஒப்பந்தங்கள் மற்றும் டாப்ஸ் ஆகியவை தொழில்களை மாற்றுகின்றன. நிதியில் அவை பரவலாக்கப்பட்ட நிதி தளங்களை செய்கின்றன. கேமிங்கில் அவை விளையாட்டு சொத்துக்களின் உண்மையான உரிமையை அனுமதிக்கின்றன. பிளாக் செயின்களில் அவை வெளிப்படைத்தன்மை மற்றும் கண்ட்ரியம் தன்மையை உறுதி செய்கின்றன. பிட்காயின் மற்றும் எத்தேரியம் இடையிலான வேறுபாடுகள் விரைவில் ஒப்பிடுவோம். இந்த இரண்டு கிரிப்டோ கரன்சிகள் எவ்வாறு வெவ்வேறு நோக்கங்களை, தொழில்நுட்பங்களை மற்றும் பயன்பாடுகளை கொண்டுள்ளன, அவற்றில் முக்கிய வேறுபாடுகளை அறிவோம். முதன்மை நோக்கம் பாரம்பரிய பணத்தை மாற்றுவது மற்றும் அதற்கு பதிலாக பரவலாக்கப்பட்ட டிஜிட்டல் பணமாக சேவை செய்வதாகும். அதன் மதிப்பு பண்புகளாக இது பெரும்பாலும் டிஜிட்டல் தங்கம் என்று அழைக்கப்படுகிறது. மறுபுறம் எத்தேரியம் என்பது ஸ்மார்ட் ஒப்பந்தங்களை மற்றும் பரவலாக்கப்பட்ட பயன்பாடுகள் அல்லது டாப்ஸை உருவாக்குவதற்கான ஒரு திறந்த மூலதளமாகும். இது ஒரு கிரிப்டோ கரன்சி மட்டுமல்ல, பரவலாக்கப்பட்ட கண்டுபிடிப்புகளான தளமாகும். தொழில்நுட்பம். பிட்காயின் ப்ரூஃப் ஆஃப் ஒர்க் ஐ பயன்படுத்துகிறது. அங்கு சுரங்க தொழிலாளர்கள் பரிவர்த்தனைகளை சரிபார்க்க சிக்கல்களை தீர்க்கிறார்கள். இது ஆற்றல் மிகுந்தது. எத்தேரியம் ப்ரூஃப் ஆஃப் ஒர்க் உடன் தொடங்கியது, ஆனால் எத்தேரியம் 2.0 உடன் ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக்கு மாறுகிறது. இது அதிக ஆற்றல் திறன் கொண்டது. ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக்கில் நெட்வொர்க்கில் உள்ள பங்குகளின் அடிப்படையில் புதிய தொகுதிகளை உருவாக்க வேலிடேட்டர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். அளவிடல். பிட்காயின் ப்ரூஃப் ஆஃப் ஒர்க் முறை மூலம் தற்காலிகமாக 7 பரிவர்த்தனைகளை குறைக்கப்படுகிறது மற்றும் எத்தேரியம் சுமார் 30 அளவுக்குள் கையாள முடியும். ஆனால் எத்தேரியம் பிளாக் செயின் மீதமுள்ள மேம்பாடுகள் மற்றும் புதிய தொழில்நுட்பங்கள் நிறைவதற்கு வேலைகளை தொடர்கிறது. விநியோகி.
பிட்காயின் 21 மில்லியன் நாணயங்கள் கொண்ட கட்டுப்பாட்டை வைத்துள்ளது. இது குறைவானது. எத்தேரியத்திற்கு அதிகபட்ச வழங்கல் வரைமுறை இல்லை, ஆனால் இதன் பணவீக்கம் விகிதம் குறைவாக இருந்து எதிர்மறையாக உள்ளது. பயன்பாடுகள். பிட்காயினின் முதன்மையான பயன்பாடு டிஜிட்டல் பணம் அல்லது மதிப்பு கடை. இது பாரம்பரிய சந்தை ஏற்ற இறக்கத்திற்கு எதிரான ஒரு வெட்ஜ் என்று பார்க்கப்படுகிறது. எதேரியத்தின் ஸ்மார்ட் ஒப்பந்த செயல்பாட்டின் காரணமாக அதன் பயன்பாடு வழக்குள்ள பரந்த அளவில் உள்ளன. இது பரவலாக்கப்பட்ட நிதியான டிஃபை முதுகெலும்பாகும். பூஞ்சையற்ற டோக்கன்கள் என்எஃப்டிக்கள், பரவலாக்கப்பட்ட தன்னாட்சி அமைப்புகள் டிஏஓக்கள் மற்றும் பரவலற்ற ஆதரிக்கின்றது. விலை. பிட்காயின் விலை நடவடிக்கை பெரும்பாலும் முழு கிரிப்டோ சந்தையிலும் இயக்குகிறது. இது வழங்கல் மற்றும் தேவை, சந்தை உணர்வு, ஒழுக்கமுறை செய்திகள் மற்றும் பொருளாதார நிகழ்வுகளை பாதிக்கப்படுகிறது. எத்தேரியமின் விலையும் பிட்காயினின் பாதுகாப்புடன் ஆனால் இயங்குதள புதுப்பிக்கப்படவில்லை. டிஃபை பணப்பாடு மற்றும் பிளாக் ஸ்பேஸ் தேவை போன்ற தனித்துவமான காரியங்கள் கொள்வதற்கு அதன் விலை எத்தேரியம் சுற்றுச்சூழல் அமைப்பின் உள்ள சிறிய கிரிப்டோ செட்களை பாதிக்கிறது. சுருக்கமாக, பிட்காயின் என்பது டிஜிட்டல் கோல்ட். இது மதிப்பு மற்றும் பரிமாற்ற ஊடகமாக இருப்பதால் கவனம் செலுத்துகிறது. எத்தேரியம் என்பது பரவலாக்கப்பட்ட பயன்பாடுகள் மற்றும் ஸ்மார்ட் ஒப்பந்தங்களான ஒரு தளமாகும். இது பலவிதமான புதுமைகளை பயன்பாட்டு நிகழ்வுகளை செயல்படுத்துகிறது. பார்த்ததற்கு நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.